2 Corinthiens, 2 Corinthiens, chapitre 13, verset 1 jusqu'à 5. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனம். இந்த கொரிந்தியருடைய சபையோடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லே முதல் கொரிந்தியரில் அந்த சபையை குறித்து பவுல் சொல்கிறாரு. நல்ல ஆவியில் பலனுள்ள சபை, வரங்கள் செயல்பட்ட சபை, அதே நேரத்தில் கீழ்ப்படியாமல் இருந்த காரியமும் சபையில் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் உலகமான காரியமும் சபைக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் தீர்க்க தரிசனம் வரங்கள் சபைக்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னா அதை கண்டு பேசக்கூடிய எல்லாமே நடந்துடுச்சு. ஆனால் அந்த சபைக்குள்ளே சில காரியங்கள் இருக்கிறபடினால் இந்த சபையை குறித்து எப்போதும் பவுல் அவர் ஒரு நிருபத்தில் ஒவ்வொரு சபையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கணுன்ட்டு கண்டித்து அவர் சொல்கிறார். அநேக நிருபத்தில் எழுதுகிறார். அப்போ இந்த கொரிந்தியர் சபையில் எல்லா விதமான வரங்கள் செயல்பட்டாலும் கர்த்தருடைய மகிமை, பிரசன்னம், வல்லமை, தீர்க்க தரிசனம் எல்லாமே பார்த்தாலும் அவர் இந்த 13வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். சபை இப்படி இருக்கக்கூடாது, இப்படியா இருங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனம் படிச்சுங்க சிஸ்டர் ஃபுல்லாவே. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்து உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆமென். இப்போ முதல் வாசனம் திரும்பி படிக்கிற இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். அப்போ பவுல் 3ஆம் தரம் இந்த கொரிந்து சபைக்கு வரார். அப்போ முதலாவது ஒரு முறை வந்தார். அங்கே சபை வரும்போது சபை உருவாக்கப்படலை. இப்போ முதலாவது அவர் வரும்போது சபையை உருவாக்குவதற்கு முதலாவது வரார். 2வது முறை வரார், இவங்கள்ட்ட சில காரியங்களை பேசுறார். 3வது முறை வரல, ஆனால் நான் வருவதற்கு சில காரியம் வராத முன்பு சில காரியங்களே 2-3 சாட்சிகளோட என்ன செய்கிறார், நிருபத்தில் நான் உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்கிறார். அப்போது முதலாவது வரும்போது அவர் என்ன செஞ்சார் பாருங்க. முதல்ல இந்த சபையை கொரிந்து பட்டணத்தில் அவர் ஸ்தாபிக்கும் போது எப்படி முதல் சூழ்நிலை இருந்தது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 வசனம் படிங்க சிஸ்டர். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு அத்தேனே பட்டணம் கிரேஸ், அந்த அத்தேனே பட்டணத்திலிருந்து என்ன செய்றாரு, கொரிந்து பட்டணத்துக்கு வரார். இப்போ தான் பவுல் முதல்ல எங்க வராரு, கொரிந்து பட்டணத்துக்கு வரார். இதுக்கு முன்ன அவர் வந்தது கிடையாது. படிங்க. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதி ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். 2 யூதருடைய கணவன் மனைவி 2 பேரையும் கண்டு பவுல் அங்கே போய் அவங்களோட சேர்ந்துட்ட பிறகு அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். இந்த தொழிலை ஏற்கனவே பவுல் செய்து இருக்கிறார், அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்றாரு, அவங்க யூதராக இருக்கிறபடினால் அவங்க கூட போய் சேர்றாரு. தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஓய்வு நாள்னா சரி பாருங்க, அவர் ஓய்வு நாளில் அவர் போய் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்றாரு. அப்போ அங்கே போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து அங்கே யூதர்கள் இடத்துலையும் கிரேக்கர்கள் இடத்துலையும், கிரேக்கர் அவங்க புறஜாதியார் அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க யூதருங்க பக்தி உள்ள ஜனங்கள், தேவனை உண்மையாய்
உண்மையை தேடுகிற ஜனங்க எல்லாருமே கிடையாது. வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுது, யூதர்களும் பவுலுக்கு எதிர்த்து நின்னாங்கன்னு. ஆனால் இந்த ஜனங்க தேவனை தேடுகிற ஜனங்களாக இருக்கிற அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த யூத ஜனங்கிட்டே அவர் வந்து இதில் ஜபாலயத்தில் அவங்ககிட்ட கர்த்தர் இயேசுவை குறித்து சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க. அப்போ அதே நேரத்தில் யூத ஜனங்களும் கிரேக்கருங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவர் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு பின்னல பார்த்தீங்கன்னா அந்த 8வது வசனம் பண்ணிங்க. அதுலேயே 8வது வசனம், ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தின் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அங்க வந்து உடனே பாருங்க, உடனே சபை ஆரம்பிக்கல இல்லையா. வந்து அந்த ஜெப ஆலயத்தில் அவர் ஒரு வேதத்தை அறிஞ்சவர் அப்படின்னா அவர் வந்து வேதத்தை எடுத்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொல்லும்போது அங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. சொல்லும்போது ஜனங்க சில பேர் உண்மையை அந்த சத்தியத்தை கேட்குறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கிறாருன்னு அவர் சொல்லும்போது கேட்டுட்ட பிறகு அங்கே ஜெப ஆலய தலைவனாக கிறிஸ்து, அந்த ஜெப ஆலயத்துக்கு பொறுப்பாளர், தலைவன்னா பொறுப்பாளர், அவர் தான் என்ன செய்யணும், காலையில் ஜெப ஆலயத்தை திறந்து விடணும், பராமரிக்கணும், கண்காணிக்கணும். ஆனால் போதகர்மார் யார் அந்த ஜெப ஆலயத்தை வந்து போதிக்கிறாங்க பாருங்க, அந்த வார்த்தை கொடுக்குறாங்களே, அவங்கள இவர் செய்ய மாட்டார். இவர் ஒரு ஆளை நியமிப்பார். யாராவது ஒன்று அதான் வந்து ஜெப ஆலயத்தில் வந்து அநேக போதகர்மார் வந்து வார்த்தை சொல்லுவாங்க. சொல்லும்போது கள்ள போதகம் வருவாங்க. அந்த கள்ள போதகர் வந்து தான் தேவையில்லாத காரியம் சொல்லும்போது ஜனங்க என்ன செய்கிறாங்க, அந்த போதகத்தை கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டு கள்ள போதகம் உள்ள வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, மனசில் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள பலப்பட மாட்டுறாங்க. அதாவது ஒரு கள்ள போதகம் எப்படின்னா, கிறிஸ்து பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு அதை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு போதகர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, பரிசுத்த ஆவியில பெற்ற தேவையில்ல, ஒரு ட்ரிப் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் போதும்னு சொல்கிறாரு. இது ஏற்கனவே பாருங்கள் இன்றைக்கும் இருக்குது இல்லை, இன்னைக்கு இருக்குது இல்லையா, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்தமாரி போதகத்தை அப்போவே சொன்ன அப்படின்னா பவுல் கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஜெப ஆலய தலைவன் அந்த உபதேசத்தை கேட்டு அந்த ஜெப ஆலயத்தை திறந்து கொடுக்க என்ன செய்கிறாரு, குடும்பம் முழுவதும் ஆண்டவர் இயேசு வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு, வேதம் சொல்லுது, அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். பெற்ற உடனே அது பின்னால் பவுலுக்கு வந்து பிரச்சனை உருவாகுது. அது பிறகு தொடர்ந்து படிச்சிங்கன்னா பிரச்சனை உருவாகுது. பவுல் என்ன செய்கிறாரு, 11வது வசனம் சொல்லுது, அவன் 1 வருஷம் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தான். எங்க 1 வருஷம் 6 மாதம், அப்போ ஏறக்குறைய 1.5 வருஷம். முதல் கொரிந்து சபைக்கு, கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வரும்போது 1.5 வருஷம் அங்கே தங்கி அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசுவை வெளிப்படுத்தி அங்கே சபையை ஸ்தாபிக்கிறார். இதான் முதல் வரார். அப்போ தான் அந்த இங்கே படிச்சிங்க இல்லைங்களா, இல்லை 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் முதல் வசனம், இந்த 3வது நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். அப்போ முதல் வந்தார், வந்து சபையை ஸ்தாபித்தார். 2வது முறை வந்து அந்த சபையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறாரு. இந்த 3வது முறை சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் வருகிறேன். 13வது அதிகாரம் முதல் வசனம் படிங்க சார். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிறைவேற. 2-3 சாட்சிகளோட வாக்கினால நிறைவாக்கும். ஏன்னா அங்கே சில காரியத்தை வந்து அவர் கேள்விப்பட்டுட்டால அவர் என்ன சொல்கிறாரு, 2-3 சாட்சி நிமித்தம். நியாயப்பிரமாணத்தில் வேதம் சொல்லுது, உபாகமம் 9வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் வந்து 2-3 சாட்சிகளோட நடக்குமா. உபாகம் 19:15 சொல்லுது, ஒரு எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் வரப்பட வேண்டுமா. அதாவது அந்த 2-3 சாட்சிகள் நிமித்தம் அவனை சந்ததியை கேட்டு அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நியாயம் தீர்க்கணும். ஒரு சாட்சி நிமித்தம் இல்லை. ஆனால் பவுல் அவர் சபையை ஸ்தாபித்த உடனே அவர் மாத்திரம்தான் வந்து பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்கும்போது அவருக்கு தான் தெரியுது யார் என்னென்ன செய்கிறாங்கன்ட்டு, தவறுகளை பார்க்குறாரு. இப்போ அவர் 2-3 சாட்சி இல்லை. அதான் இங்கே சொல்கிறாரு, நான் 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்கள் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் தான் நியாயப்பிரமாணம் சொன்னிச்ச. அப்படி 2-3 சாட்சியால் தான் அது என்ன செய்யணும்
நியாய தீர்ப்பு கொடுக்கணுமே, நான் ஒரு ஆளாக தான் வரேன், நான் ஒன்று தான் அவர் ஒருத்தரை தான் அந்த பார்க்குறாரு காரியங்களை பார்த்து சொல்கிறாரு. நான் இப்போ படிக்கிற 2வது வசனம். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்து உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் 2ஆம் முறை வந்தேன், ஆனால் 3ஆம் முறை நான் கண்டிப்பாக வருவேன், ஆனால் வர முடியல சூழ்நிலை. நான் மறுபடியும் வந்தால் உங்களை யாரும் தப்பி விட மாட்டேன். என்ன சொல்றாரு? யாரும் தப்பி விட மாட்டேன் இல்லையா? நான் மறுபடியும் வந்தால் தப்பி விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். முன்ன பாவம் செஞ்சாங்களே அவங்களையும், மற்ற இப்போ இருக்கிறீங்களா உங்களுக்கு நான் மொத்தத்தில் நான் வர முடியல, ஆனால் நான் நிருபத்தில் எழுதுகிறேன். இப்போ பவுலுடைய வாஞ்சையை பாருங்க. துவக்கத்திலே அவர் அந்த சபையுடைய காரியங்களை, கொரிந்து சபையுடைய எல்லாத்தையும் பார்த்தா, அந்த சபையில் தேவன் செஞ்ச வல்லமை, கர்த்தர் ஆவியினால் பல கிரியை செஞ்சார். அப்போ அந்த சபையில் பலவிதமான ஜனங்க, அநேகமாக கிரேக்க ஜனங்க, யூத ஜனங்க கம்மி, அநேக புறஜாதியாக ரட்சிக்கப்பட்டு சபையில் நிறைவாக இருந்தாங்க. அதுக்கு தான் அங்கே அந்நிய பாஷை வரும்போது இதுக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியாமல் ஜனங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சில காரியம் வரும்போது, அது பவுல் சபையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் விவரமாக சொல்கிறார் இல்லை? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துலாம் விவரமாக அதை குறித்து சொல்கிறார். ஏன்னா சபையில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை ஒழுங்குபடுத்துகிறாரு. ஆனால் அந்த சபையோடைய இந்த இருக்கிற அந்த ஆவிக்குரிய தன்மையை பாருங்களேன், தேவன் எப்படி அந்த சபையை நடத்தினாருன்னு 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பாருங்க, வசனம் 5, 6. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், சம்பூர்ணமாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடி அவங்க சம்பூர்ணமா இருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கிறாங்க சம்பூர்ணமா? கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசித்தாலும் எல்லா அறிவினாலும் மற்ற எல்லாவற்றிலும் பூர்ணமா இருக்கிறாங்க, சம்பூர்ணமா இருக்கிறாங்க, குறை ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துக்குள்ள பலனாக்குறாங்க, ஆவியானவர் வல்லமை கிரியை பார்க்குறாங்க, சபையில் தீர்க்க தரிசனம் வருது, எல்லாமே இருக்குது. அப்ப எல்லாமே ஒரு குறை இல்லை அந்த சபையில. ஆனாலும் அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்போது நான் உங்களை குறித்து ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் வாஞ்ச நீங்க இப்படியா வைராக்கியமா இருக்கிறீங்களா, நீங்க இப்படி வைராக்கியமா இருக்கிறபடினா அந்த கர்த்தர் சபையில எப்படி மகிமையா இருக்கிறாரு, கர்த்தரோட ஆவியான ஒரு கிரியை எப்படி இருக்குது அன்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த சபைக்காக அவர் எப்போதும் ஜெபம் பண்றாரு, கொரிந்து சபைக்காக சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அந்த சபையில அநேக வரங்கள் எல்லாம் கிரியை பார்த்துட்டு இந்த சபையோடைய காரியங்களை அவர் அறிஞ்ச பிறகு இந்த சபையை அவர் இன்னுமா அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக இன்னும் ஆவியில கர்த்தருக்குள்ள நடத்தணும்ட்டு இன்னும் விரும்புறாரு. ஆனால் ஜனங்க உள்ள பெரிய காரியங்களை சபையில குழப்பத்தை செய்யறாங்க. இங்க பாருங்க, அதேமாதிரி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்க, அந்த குழப்பம் என்னன்னு அங்கே சொல்றாரு பாருங்க. அதே பாருங்க 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு இந்த 12வது அதிகாரம் கீழே பாருங்க. 2 கொரிந்தியர் 2 Corinthiens chapitre 12 verset 20-21 வசனம் 20-21. ஆகிலும் நான் உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணாமலும் இருப்பேன் என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியமா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். அவர் இதே கொரிந்து சபைக்கு சொல்றாரு, அடுத்த முறை நான் வந்தா பெரம்போடு வரணும்னு சொன்னார். இப்போ பயப்படுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நான் மறுபடியும் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவரை ஆடி அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மன திரும்பமாக இருக்கிறதை குறித்து நான் துக்கத்தோடு வரேன். ஏன்னா அவர் பட்ட பிரயாசம் கடைசியில் வீணாக போகுது பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சபை தேவ வளர்ச்சியில் வரும்போது ஏன் இப்படிப்பட்ட கிரியை வருது, எதனால வருது, வரக்கூடிய சூழ்நிலை என்ன, வரக்கூடிய இப்படிப்பட்ட சபையில் பல வருஷம் அப்படியே இருக்கிறோம், டக்குன்னு ஒரு பிரச்சனை எங்கேயோ வருது, கிளம்புது, சபைக்குள்ளே இருக்கிறவங்களை மொழியாக தான் வருது.
எதனால வருது? வருகிற சூழ்நிலை காரணம் என்ன? நினச்சி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள வளர்ந்து வருவது தான் நல்லது. வளருவதற்கு முயற்சி செய்யணும். என்னால் வளர முடியல, முயற்சி செய்யணும். அப்போ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா எதனாலன்னா அந்த முதல் அடித்தளமே கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இல்லை. அதான் முதலாவது. கிறிஸ்துவுக்குள்ள முதலாவது நம்ம வேரூன்றி ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டு இருந்தால் அடுத்தடுத்த ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நான் செய்கிற காரியத்து நிமித்தம் என் கிறிஸ்துவ கஷ்டப்படுவாரு, அவர் மன வேதனைப்படுவாரு. அது நிமித்தம் நான் என் வாயினாலோ என் செய்கையினாலோ என் பேச்சினாலோ எனக்கு என் கிரிகையினாலோ ஒன்றும் சபைக்குள்ள மற்றவங்ககிட்ட நான் செய்யக்கூடாத ஒரு சிந்தனை வரும். ஏன்னா அடித்தளம் எப்படி இருந்தது? கிறிஸ்துவ மேல் உண்மையாய் போட்டு இருக்கிறபடி நான் அப்படிப்பட்ட சிந்தனை. அது குடும்பத்தை கூட இருக்கலாம், சபையில மாத்திரம் இல்லை, கணவன் மனைவி உறவில் இருக்கலாம், சொந்தக்கார உறவில் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம். அது காரணம் என்ன? அஸ்திபாரம் செய்யவில்லை. கிறிஸ்து ஒன்று மட்டும் வாழ்க்கையில் நினைச்சிங்க. நீங்கள் எப்பெல்லாம் கோபம், எப்பெல்லாம் இறைச்சல், நீங்கள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு மறுபடியும் நான் வருகிற போதுன்னா அது மாதிரி சொல்ல பாருங்க, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கெட்ட சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகளும் வருது. இது எல்லாமே நமக்குள்ள எழும்புதுன்னு சொன்னா நம்ம முதலாவது நம்மளை அறியாமல் மனுஷோட சுவாபம் கிரியை கண்டிப்பாக செய்யும். அது எங்கேயும் ஒரு இடத்துல மறைஞ்சு இருக்கும். அது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்து எனக்குள்ள பலனா இருக்கிறாரு, அதனால நான் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருப்பேன். இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குள்ள இருக்கும். அது கோபம் வராமல் இருக்காது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட காரியம் கிரியை வெளிப்படும். ஆனாலும் கிறிஸ்து என்னை ரட்சித்தார, அந்த ரட்சிப்பை நினைக்கணும். முதலாவது அவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், இப்படிப்பட்ட கிரியை என்ன விட்டு செய்ய மாட்டேன்னு ஒரு சிந்தனை அந்த வரம் நமக்கு. அதான் சொல்றாரு, இப்படியா நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில இருந்தீங்களே, நான் இப்படியா உங்களை பார்த்தேங்க, எத்தனையோ வரங்கள் உங்களை செயல்பட்டுத, எல்லாமே இருந்து இப்படிப்பட்ட காரியம் இருக்குத, நான் அடுத்த முறை வரப்பாத்து நாங்கள் எப்படி உன்னை கண்டிக்க முடியும், அதெல்லாம் நான் துக்கப்படுறான்றாரு. நான் நேரடியாக உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தை கொண்டு நான் அதே முன்ன ஒரு அர்த்தம் சொல்றாரு, நான் வார்த்தை பார்த்தோன்னா பெரம்போட வருவான்றாரு. இப்போ அந்த வார்த்தை வரல, பயப்படுறாரு. உங்கள்கிட்ட நான் அப்படி வந்தால் எப்படி வருவேன், கவலைப்படுறாரு. சொல்றாரு, நான் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்துல என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர். அப்போ நான் கரெக்டாக உங்களை பிடிச்சி நியாயம் கேட்க எனக்கு உரிமை இருக்குது. யார் யார் தவறு செஞ்சாங்கன்னு தெரியும். ஆனால் 2-3 சாட்சி மூத்த நான் வரல, நானே கேட்பேன். ஆனால் நான் மனஸ்தாபப்படுறேன் கேட்கறதுக்கு. ஏன்னா நீங்க எப்படி இருந்தீங்க. அப்ப இதோட அடி அந்த அடி பாஜை உண்மையிலேயே மனுஷனுடைய வார்த்தையோ, மனுஷனுடைய உபதேசமோ, மனுஷனோட புத்தி சொல்லுதோ, இல்லை குடும்பத்தில் நீங்கள் போய்க்கிங்கன்னா சொன்னால் கூட, குடும்பத்தில் பெரியவங்க இப்படி அப்படியா சொன்னாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, திரும்பி கண்டிப்பாக கோவப்படுவீங்க. திரும்பி எது காரியம் உங்களுக்கு செய்தல் வரும், அந்த நேரத்துக்கு கேட்பீங்க, மறந்துடுவீங்க. ஆனால் இயேசு உங்களுக்குள்ள இருந்தா இப்படிப்பட்ட சிந்தனை வருவது தடை பண்ணுவார். கிறிஸ்து உண்மையா இருக்கணும் உங்களுக்கு, அந்த ரட்சிப்புடைய அடித்தளம் உண்மையா இருக்கணும். என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் சிந்தது பாவம் மன்னிக்கப்பட்டது, எனக்குள்ள மாற்றங்கள் உண்மையா எனக்கு நான் பார்க்கிறேன். எனக்குள்ள நான் இப்படிப்பட்ட மனுஷியே இல்லையே, இப்போ நான் வேற மாதிரி இருக்கிறேனே, அது காரணம் இயேசு தானே. இதை உண்மையா நம்ம உள்ளத்துல நினைச்சா இப்படிப்பட்ட காரணம் நம்மளுக்குள்ள எழும்பாது. அதான் சொல்றாரு, நான் துக்கப்படுறேன் உங்ககிட்ட வர்றதுக்கு, துக்கப்படுறேன். அப்போ அதான் சொல்றாரு, மறுபடியும் நான் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, நான் மறுபடியும் வந்தால் தப்பிவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும் முன்பாக அறிவித்து எழுதுகிறேன்றார். அப்ப நான் யாரும் விட மாட்டேன். இருந்தாலும் அவர் சொல்றாருங்க, நான் வந்தா துக்கத்தோட வருவேன், உங்ககிட்ட நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல, துக்கமோட வரேன். ஏன்னா உங்ககிட்ட அநேக நன்மையான கிரியை பார்த்தேன்னு, அநேக காரியங்கள் கர்த்தருக்காக நீங்க செஞ்சீங்களே, தேவனுடைய ஆவியானவர் சபையில பயங்கரமா செயல்பட்டாரு, ஏன் அப்படி மாற்றம் வந்தது? அப்போ தேவனுடைய சபை பவுல் விரும்புவது ஒரு டிசிப்ளின். ஏன்னா அந்த டிசிப்ளின் அவரே ஏற்படுத்தினார். அதான்
தேவன் ஆண்டவர் அவர் அழைச்ச போது அவரே ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்தினார். கிறிஸ்து அழைப்பை நான் தெரிஞ்சுக்கினேன், இனி என் வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும், நான் எப்படி இருப்பேன். ஆவியானவர் அப்பப்போ வந்து பேசும்போது தான் நான் மனம் மாறி நடப்பேன் அப்படி சொல்ல அவர். டிசிப்ளின் கர்த்தர் இயேசு என்னை அழைச்சிட்டாருன்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்யப்பாருன்னு அவரு சொல்றாரு. இன்னும் என்னை குறித்து என்ன செய்யப்பாரான்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடைச்ச அந்த அழைப்பை நான் தெரிஞ்சுக்கின பிறகு இப்படி தான் வாழ்க்கை நான் தீர்மானிச்சிட்டேன், இப்படி தான் நான் வாழ்வேன். அப்போ ஒரு அழைப்பு ஒன்று வருது, இவரும் அந்த அழைப்புக்கு ஏற்ற டிசிப்ளினா செய்யறாரு, அதை எதிர்பார்த்து போறாரு பாருங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் கிரிய பயங்கரமா வல்லமையா இருக்கும் அவர் மேல. ஆனா உபத்திரம் வராம இல்லை, உபத்திரத்தோடு தான் வாடுறாரு. எங்க போனாலும் அடி வாங்குறாரு, எங்க போனாலும் அவர் உபத்திரத்தை கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவரை விட்டு விலகல. இதே கிறிஸ்தவர் என்ன செஞ்சாரு? சிறை பிடிச்சுன்னு போய் பிரதான ஆசார்ட்ட கொடுக்கறதுக்கு நிருபம் வாங்கி போனார், கோபத்தோடு போனார். ஆனா கிறிஸ்து சந்திச்ச பாருங்க மாறிட்டார். அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? கிறிஸ்து நமக்குள் உண்மையா வந்தார்னா நம்ம எல்லா வகையிலும் மாற்றப்படும். சபையில மாத்திரம் இல்லை, குடும்ப சூழ்நிலை, வெளியில எங்க இருந்தாலும் நம்ம இங்கே இல்லை வெளி எல்லாத்தையும் ஒரு மாற்றம் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, உண்மையா கிறிஸ்து என்னை ரட்சித்துட்டார். அந்த ரட்சிப்பு அடித்தளமே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுங்களேன், கஷ்டம். அதான் அந்த ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்றேன், ரைட்டு. ரட்சிப்புடைய அந்த அடிபாஸ் என்ன? அப்ப கிறிஸ்துவை நம்ம உண்மையா விசுவாசிக்கிறோம்னா அந்த விசுவாசத்துல கிரியை நம்மளுக்குள்ள கிறிஸ்து என்ன செய்யறாரு? நமக்குள்ள என்ன செய்யறாரு? அநேக மாற்றங்கள் கொடுக்குறாரு பாருங்க. அதை சொன்ன மனுஷன் கொடுக்க முடியாது, உறவு கொடுக்க முடியாது, சொந்தம் கொடுக்க முடியாது, நம்ம நண்பர் கொடுக்க முடியாது. கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்லலாம், அப்படியா இருக்குது அவனே சொல்லுவாங்க, சரி கவலைப்படாத, நல்லவனா இருந்தா பார்த்து குடும்ப மக்களை பார்த்து சொல்லுவாங்க, கெட்டவனா இருந்தா அவர் ஒரு வேலை ஒரு பக்கம் தானே சொல்லுவார். அதே உபதேசத்தை அதே அன்பு பட்டதுன்னு சொல்லுவார். ஏன் கஷ்டப்பட்டுங்கிற, ஏன் நான் ஒரு ஷாப்பில் தங்குறேன், வந்து அங்கே வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து இல்லை எங்க அங்கே தங்கியது ஒரு நாள் தங்கு, அப்போ தான் தெரியும் பொண்டாட்டிங்கன்னு பாருங்க உபதேசம். அப்போ பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், அட்யூல்ட்டாக இருக்கணும் இல்லை இல்லை, வயசில் பெரியவங்க தானே இருக்கிறோம், 40, 45, 50, 55, 60, 70ங்கிறோம். ஆனாலும் எந்த இடத்துல போய் சேரும்போது அந்த உபதேசத்துக்கு இல்லை நீ தவறாக சொல்ல முடியல பாருங்க. அப்போ நம்ம ஆத்மாவில் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறப்படியும் அந்த ஆத்மா சேர்த்து அவன் சொல்ல பார்த்து அப்படி இணையுது, கேட்டுக்குது. ஆமாம் சரி கரெக்டாக தான் சொல்றிய, சரி அப்படி போயிடுது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்துன்னா அந்த துவக்கத்தை நீ அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு தடை பண்ணிடுவார். உண்மையான ரட்சிப்புக்கும் உண்மையான கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த பவுல் அந்த சபையில அவரு ஒரு இப்படித்தான் கர்த்தர் என்னை அழைச்சாரு, நான் இப்படித்தான் இருக்கணும்ட்டு அவர் ஒரு டிசிப்ளின் அவர் ஏற்படுத்தினாரு. ஒழுக்கத்தை, அதே ஒழுக்கத்தை சபையில என்ன செய்றாரு? கொண்டு வர்றாரு. இப்படிதான் சபையானது இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் அவரு அங்க கொண்டு வர்றாரு. இதை ஆண்டவர் இயேசு எப்படி வேதத்தில் சொல்றாரு பாருங்கன்னா, மத்திய 18 verset 12, 13, verset 12, 13, 14 படிங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலாம் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெரியுது இல்லையா? 100 ஆடு இருக்குது. 100 ஆடும் ஆர்டர் சொல்ற 100 ஆடும் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு குறை இல்லை. மேய்ப்பன் நல்லா மேய்ச்சாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்லா அதை கவனிச்சாரு, புல்லுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணீர் ரெண்டு போய் மேய்ச்சாரு, நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு ஆண்டு மட்டும் என்ன செஞ்சிச்சு? விகாரி ஓடுது, தனியாக போகுது. அப்போது தனியாக போன ஆட்டை அவர் என்ன செய்தார்? 99 ஆட்டை மலை மேலே அந்த விட்டுட்டு அந்த ஒன்று தேடி போகிறார். தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாரு. அப்போ அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அது எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்கள், அவளுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரமபிதா பரலோகத்து தேவதூதர் எப்போதும் இவர்கள் நிமித்தம் தரிசிக்கிறாங்களாம். அப்படின்னா அர்த்தம் ஒவ்வொருத்தரும் தேவதூதர் வச்சுக்கிறாரா?
இருக்கிற சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் தேவதூதர் இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை. யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவதூதர் கண்டிப்பான செய்வாங்க. ஆண்டவர் ஈஸ்வரர் ஜெபத்தை கொண்டு போறாங்க, பதிலும் கொண்டு வராங்க இல்லையா? அப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவதூதர் இல்ல, நீங்க எப்போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடுறீங்களோ, தினமும் தேடுறீங்களோ, உங்களோட ஜெபம் கேட்கப்படுது. அந்த ஜெபத்துக்கு தேவதூதர் தான் எடுத்து போய் காட்டுறாங்க. அப்போ அதே நேரத்தில் அங்கிருந்தா பதில் வருது. அப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனை தேடுற ஒரு உணர்வு இருக்கணும். அதை அங்கதான் சொல்றாரு, இந்த சிறியர் இப்படி இருக்கிற கும்பல்ல ஒரு ஆடு தப்பி போயிடுச்சுங்க. அப்ப கர்த்தர் செய்வாரா? அதை விடமாட்டாரு, அவரே தேடுவார். ஏன்னா அந்த தேடுதல் ஏற்கனவே அந்த ஆத்மா கர்த்தரை தினமும் தேடினபடினால் அதை குறித்து அங்க பரலோகத்தை தெரியுது. அப்போ அது கும்பல்ல இருந்து, கூட்டத்துல இருந்து, சபையில இருந்து விலகி போனா, உண்மையானது விலகி போனா அவர் என்ன செய்யறாரு? போய் அவரே போய் தேடுறாரு. ஏன்னா அவர் உணர்வை பார்க்கிறாரு. தினமும் என் சமூகத்தை அந்த காலையில மாலையில தேடுறாங்களே, இந்த ஆத்துமா, இந்த பிள்ளை, நான் மகனை பார்க்கறேன் நான். அதனால இது எதை குறித்து தப்பி போகுதோ தெரியல, அது சிந்தனைக்கு ஏதோ ஒரு காரியம் தப்பி போற மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் உள்ள அப்படிங்குது, போகக்கூடாது, இது போனா வீணாயிடும். அதனால நான் என்ன செய்யறேன்? 99 நீங்க அங்கேயே இருங்க, நான் போய் அதை ஒன்றை தேடின்னு வந்து மந்தையில சேர்க்கிறேன். அப்ப என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிறபடினா சொல்றாரு, இவ்விதமாக இந்த சிறியில் ஒருவனாகிலும் கெட்டு போவது. பாத்தீங்களா? அப்போ இந்த ஆத்மா ஒண்ணு கெட்டு போவது பரலோக தேவனுக்கு சித்தம் இல்லை. ஏன்? அந்த இந்த சிறியல் ஒருவர் என்ன செய்யறாங்கன்னா, தினமும் தேவனை தேடுகிற உணர்வு, தேடுகிற. அப்போ யாருக்கு கர்த்தர் தேடி வருவார்? யாரை தேடி வருவாரு? யாரை தேடி வருவாரு? அவரை தேடுறோம். அதுதான் பவுல் சொல்ற, ஒழுங்கா இருங்க, ஒழுக்கமா இருங்க, தவறு செய்யாதீங்க, சபையானது கர்த்தருடைய பார்வைக்கு இப்படித்தான் இருக்கணும். அதான் பிரார்த்தறாரு. அவர் சொல்றாரு, இப்படியா இருங்க, இப்படியா இருங்கன்றாரு. தவறான காரியம் செஞ்சிடாதீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, கொரிந்தியர் 13. அப்ப யாரை தேடி வருவாருன்னா, தேவனை தேடுறவங்க தான் கர்த்தர் தேடி வருவார். அந்த ஆத்துமா ஏதோ ஒரு வகையில இடர்ல அடைந்து ஏதோ ஒரு அப்படியே வழி தப்பி போனாலும் கர்த்தர் விட மாட்டார். அதை தேடி கண்டுபிடிச்சு, இல்ல நீ தவறா சிந்திக்கிற, தவறா வா கொண்டு வந்து என்ன செய்வார்? சபையில அவருடைய மந்தையில அவர் கண்டிப்பா சேர்ப்பார். அதான் சொல்றாரு இங்க, இந்த சிறியல் ஒருவனாக கெட்டு போகுது பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் சித்தமல்ல சொல்லிட்டு, அதை நீ எப்படி செய்யணும்? சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையில நீங்க இருந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்ட்டு 15, 16, 17 இந்த 3 வசனத்தை படிங்க சிஸ்டர். சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். முதலாவது, ஒரு சகோதரன் தவறு செய்யறான்னு வச்சுங்க, ஒரு சகோதரனோ சகோதரியோ நீங்க பாக்குறீங்க. அப்ப முதலாவது பார்க்கும்போது என்ன செய்யலாம்? அப்போ அதை ஒரு மேய்ப்பன்ட்ட சொல்லலாம், இப்படியா பார்த்தேன், இப்படியா கேள்விப்பட்டேன், சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த சகோதரனும் சகோதரி தனிமன்பட்ட முறையில் அந்த நபரை பார்த்து யாருக்கும் சொல்லாமல், இப்படியா இருக்கக்கூடாது, இப்படியா இது தவறு, நீ இப்படி இருக்கக்கூடாது, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் இல்லையா, இன்னும் குறை சொல்லுன்ட்டு அங்கே அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு கர்த்தருக்குள்ள ஆலோசனை கொடுத்து அவங்களை ஒழுங்குபடுத்தணும் முதலாவது. இப்போ அவங்க கேட்கல. ரெண்டாவது படிங்க. அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. அப்ப இது நீ உபாகம் 19, 15 படிச்ச பாருங்க. இதுல 2-3 சாட்சியோட அவன் என்ன செஞ்ச தவறுன்னு நீ நிறைவு பண்ணுன்றாரு. அப்போ அவன் நீ சொன்னது அவன் செவி கொடுக்காமல் போனான், நீ சொன்னதை கேட்காமல் போனா 2-3 சாட்சியோட போய் அதை நீ நிலைவரப்படுத்து. அப்போ அவன் அதையும் கேட்கலன்னா என்ன செய்யற? இது சொல்லப்படுறது வெளியாள் கிடையாது, நினைச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க அது கிடையாது, சபைக்குள்ள இருக்கிறவங்க, மந்தைக்கு தான் சொல்றாரு. இவர் மந்தைக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, செவி கொடுக்காமல் போனால் நீ என்ன செய்யற? அவர்களுக்கு 17 சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் மாயக்காரனை போலவும் இருப்பான். உலகத்தார போலவும் அவன் பாவம் செஞ்ச போல இருப்பான். அவன் என்ன செய்யற? சபைக்கு தெரியப்படுத்து. அப்ப சபையை சொல்லி கேட்கலன்னா அப்ப சபையில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன உபதேசம் கொடுப்பாங்க? வேதத்தின்படி அவனை கொஞ்சம் இப்படியா வேதம் சொல்லுது, கர்த்தர் இப்படியா எழுதியிருக்கிறார், இப்படியா சொல்றாரு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க மனம் திரும்பணும் சொல்லிட்டு அவங்கள மனம் திரும்புவதற்கு காரியம் செய்யணும். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க ஒரு உள்ளத்துல இப்படிப்பட்ட சிந்தனை, அதாவது மற்ற ஆத்மாவை குறித்து ஒரு பானம் இருக்கும். நம்ம நினைச்சு பாருங்க,
சபையில் உள்ள கிரவங்களுக்கு அந்த பாரம், அந்த ஆத்துமாவு பாரம் இல்லைன்னா நம்ம வெளியில போய் எப்படி ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு எப்படி ஒரு ஆத்துமாவிட்ட ஆண்டவர் வார்த்தை சொல்லி கொண்டு வர முடியும்? எப்படி அந்த உள்ளம் இருக்கும்? புரியுதுங்களா? உள்ளம் சபையிலே ஒருத்தர் தவறு செய்கிறாங்க பார்க்குறீங்க, தவறா ஏதோ கவனிக்கிறீங்க, சின்ன காரியம் தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க கொடுத்து இப்படின்னு சொல்லுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றையும் சொல்லாமல் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், இல்லை வர மாதிரி அவங்கள ஒரு மாதிரி பார்த்து அது மாரி இருந்து இப்படிப்பட்ட உள்ளம் இருந்தால் நீங்கள் எப்படி போய் வெளியில் ஒரு ஆத்துமாவை பாரத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கும்னா அந்த பாரம் உங்கள் இதயத்தில் இருக்குமா? சின்ன காரியம், அதுவே உங்களால் ஒழுங்கு பண்ண முடியலையே. அப்போ என்ன சொல்கிறார் தேவன்? எந்த ஒரு ஆத்துமாவை நீ பாரத்தோடு பாரு, அதை ஒழுங்குபடுத்த வேத வசனத்தில் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின் படியா நீ என்ன செய்கிற அவங்களுக்கு எடுத்து சொல்லு. கேட்கலன்னா 2-3 சாட்சியோட சொல்லு. அதையும் கேட்கலன்னா சபைக்கு கொண்டு வா. சபையில் சொல்லும் போது கேட்கலன்னா அவனை விட்டுட்டு அவன் மனம் திரும்பி வர வரைக்கும் வரட்டும். அதான் சொல்கிறார். அவன் தள்ளிடாதீங்க, அவன் மனம் திரும்பி வர வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுங்க. அப்போது நாள் ஆகும். ஒரு நாள் அது மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியம் அங்கே கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் இல்லையா? ஆண்டவர் இந்த மத்தேயுவிலே 6வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னிதா இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பார்த்தீங்களா? அப்போ தப்பிதங்களை மன்னிக்கிற சூழ்நிலை, தப்பிதங்களை மன்னிக்காம இருந்தா நம்முடைய தவறுகள் பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன செய்வார்? மன்னிப்பு கிடையாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைங்க முதலாவது அந்த மன்னிக்கிற தன்மை இயல்பாகவே வரணும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு பவுல்? இப்படிப்பட்ட காரியம் சபையில் இருக்குத, அந்த நோக்கம் என்ன? நீங்க உண்மையான ரட்சிப்ப பெற்றுக்கொள்ள. உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள்ள, கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லை ஆக மொத்தம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா எப்படி இருப்போம்? எப்படி இருக்கும் உள்ளம்? மாற்றங்கள் உடனே கிடைக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இயேசுவை நீங்கள் தேடும் போது உங்களுக்குள்ள மாற்றங்கள் தேவன் உருவாக்கினே வருவார். நமக்கே தெரியாது எங்கெங்க காரியம் மறைஞ்சிருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே போயினே இருக்கும் நீங்கள் தேடும் போது தான். எடுத்த உடனே இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், மறுநாள் நான் பரிசுத்தவான் ஆகிட்டேன், நான் இப்படியா தேவதூதரை போல வாழ்றேன், நடக்காது. அதுக்கு நான் பரலோகத்தை தான் வாழணும் போய், இல்லை அங்கே தான் தேவதூதர் இருப்பாங்க. நம்மளும் 2 அக்கா வச்சிங்கன்னா அவங்க கூட போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு அப்படி போக முடியும் இல்லை? இப்போ இங்கே நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம பாவம் நிறைஞ்ச பூமியில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் மோசமான காரியம் இருக்குது. வேலை மேலே பேசினாலும் ஒரு நல்ல வார்த்தை கூட பேச மாட்டானுங்க இல்லை? ஏதாவது ஒன்று சொன்னால் அவன் இன்னும் ஒரு 5 வார்த்தை கூடுதலாக வச்சு சொல்கிறான். கேட்டாலும் கஷ்டமாகுது, கேட்காம போனாலும் அதுக்கு ஒரு மாதிரி பேசுவானுங்க. இங்கே இருக்கிறோம் பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். ஆமாம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். நீங்கள் கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களே நம்மளை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் நம்மளை கிட்ட சொல்கிற வார்த்தை வரும். அவங்களும் நம்மளை குறித்து கேட்குற வார்த்தை வரும். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கு பார்த்தா அப்படிப்பட்ட கிரியை, அப்படிப்பட்ட செயல் நமக்குள்ள செயல்படும். அப்போ உண்மையான காரியம் ஃபண்டமெண்டல் என்ன? ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு இருக்கணும். உண்மையான ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக என்ன செய்வோம்? அநேக தவறுகள், பேச்சுகள், செய்கைகள், கிரியைகள் செஞ்சுதான் இருப்போம். மறையவே மாட்டோம். நம்ம மறிக்கிற வரைக்கும் காரியம் சரியில்லாமல் இருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடி ஜாக்கிரதையா இருங்க. அப்போ இங்க அந்த 18வது அதிகாரம் சொல்றாரு, அவருக்கு செவி கூடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபையும் செவி கூடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்சாணியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான். இல்லையா? நீங்கள் தொடர்ந்து இதை படித்து பாருங்க. தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் இதை குறித்து மன்னிக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. நீ 7 தரம் இல்லை 70 முறை மன்னிக்கணும். அந்த மன்னிப்பை குறித்து சொல்லி வர்றார். ரைட். அப்போது அவர் சொல்லுறது என்ன சொல்கிறாருன்னா, பிதா உன்னுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீயும் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னி. ஆண்டவர்கிட்ட ஜபம், ஆண்டவரே
இப்படியா ஜெபிக்கிறாங்களா, ஜெபத்தோட காரியம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை மத்திய 6வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை குறித்து சொல்கிறார். எப்படி ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தில் வரும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க, மற்றவங்களுடைய தவறுகளை நீங்கள் மன்னிக்கும் போது இந்த மனுஷர் தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அந்த ஜெபத்தில் வந்து சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. அப்போது சபையானது முதலாவது உள்ளுக்குள்ள ஒருத்தவங்க தவறு செய்யும் போது, தவறை நீங்கள் பார்க்கும்போது மன்னிக்கிற தன்மை வேணும். அவங்களுக்காக நீங்கள் பாரமாய் பார்க்குற தன்மை வேணும். அவங்கள பாரமாய் பார்க்காதபடி நீங்கள் அவங்களை குறித்து ஒரு வித்தியாசமான பார்வையோ வித்தியாசமான சிந்தனை இருந்தால் தேவன் முதலாவது நம்ம தப்பிங்களேன் இது தவிர மன்னிக்க மாட்டார் போது அதுவே கஷ்டம். வேதம் சொல்லுது, அதுவே தப்பிக்க நம்மள வந்து செய்வர தவறுகளை எவரை மன்னிக்க மாட்டார். அதனால மற்றவங்க செய்கிற தவறுகள் நம்ம என்ன செய்யணும், முதலாவது அவங்ககிட்ட போய் இப்படியா பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், இப்படியா செய்யுங்கன்ட்டு சொல்கிறவங்க சொல்லும்போது கேட்குறவங்களாம் செய்யணும். அதை அசட்டை பண்ணாதபடி தள்ளாதபடி, சரி சபையில் இருக்கிறாங்க சொல்கிறாங்க, நன்மைக்கு தானே சொல்கிறாங்கன்ட்டு கேட்குற ஒரு உணர்வு இருக்கணும். இது வந்து சபையில். அதே குடும்பத்தில் பாருங்கள், இப்போ குடும்பத்தில் இப்படிப்பட்ட கிரியை இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொல்லுறது, தேவனோட பிள்ளைங்க யாராவது கணவன் மனைவி 2 பேரும் தேவனுக்குள்ள இருந்தால் சந்தோஷம், யாராவது ஒருத்தவங்க பலனா கர்த்தருக்குள்ள இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க, சீர்படுத்துவாங்க. ஆனால் ஒரு நாளில் ஒரு கர்த்தர் என்ன செய்வார், இவங்க அந்த கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் அப்படிப்பட்ட கிரிகையை நம்ம வெளிப்படுத்த முடியும். கிரிகை நிமித்தம், பேச்சு நிமித்தம், செயல் நிமித்தம் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட கிரியை வரும். இது நிமித்தம் கணவன் மனைவியோடு நிற்காது. அப்புறம் பிள்ளைங்கிட்ட போகிறோம் பாருங்க, அப்படி தொடர்ச்சியாக வருது பாருங்க. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கணும். கர்த்தருக்குள்ள உண்மையாய் அந்த ரட்சிப்பு உண்மையாக இருந்தால் நமக்கு உலக காரியமோ உலகத்தினுடைய செய்கையோ உலகத்தில் செய்கிற காரியம் நமக்கு என்ன செய்யாது, கண்டிப்பாக வராது. ஏன்னா தேவனை தடை கண்டிப்பாக பண்ணுவார். ஆகையால் தான் இங்கே வேதம் பவுல் சொல்கிறாரு, இந்த 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை சொல்கிறாரு, நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வந்தபோது சொன்னதை போல இப்போதும் தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பி விடமாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் என்று நிருபத்தை எழுதுறாரு. 3வது வசனம் படிங்க. கிறிஸ்து எனக்குள்ள பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனன் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள பேசுகிறார் என்று அத்தாட்சியை தேடுறாங்களாம். ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில் அவர் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரம் வருது, நிறைய கஷ்டம் வருது. அவர் அடி வாங்குறாரு, சாப்பாடு கூட கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. எல்லா வகையும் அவர் சூழ்நிலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருடைய உபதேசம் கண்டித்து இருக்கிறபடினா இந்த கொரிந்தி சபையில் இருக்கிறவங்க கிறிஸ்து உனக்குள்ளே பேசுகிறார் என்று அதற்கு அத்தாட்சி தேடுறேன். அவரே சொல்றாரு, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா, நான் அப்போஸ்தலன் தானான்னு சொல்லுறது, நீங்க எனக்குள்ள அப்படிப்பட்ட அத்தாட்சியை தேடுறீங்களா உண்மையான? ஏன்னா இவர் கொடுக்குற உபதேசம் அவங்களை எதிர்த்து நிற்குது, அவங்களுக்கு விருப்பம் இல்லை பாருங்க. அப்பவே பவுல் அவர் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர்கிட்ட இயேசு கிட்ட கேட்ட வார்த்தையை அவர் என்ன சொன்னார், கரெக்டாக அங்கங்கே சொல்லினே போறார். எல்லா நிருபத்திலையும் எந்த இடத்துலையும் அவர் யாரும் முகதாசம் பார்க்கல. ஆண்டவர் இயேசு எப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது மனுஷகுமாரான பூமியில் உபதேசம் கடினமாக சொல்லின்னு போனாரோ அதே போல தான் பவுல் செய்கிறார். இதை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்துவனுக்குள் பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுறாங்களாம். அப்போ இவர் பவுல் கர்த்தரோட உபதேசத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை குறித்து, மற்ற சபையில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து, சபை எப்படி இருக்கணும், இதெல்லாம் உபதேசிக்கிறார். ஆனால் இவங்க இதை ஏற்றுக்கொள்ளாமல் மன திரும்புதலுக்கு அவங்களுக்குள்ள இல்லாதபடினால் அவங்க என்ன செய்கிறாங்க, உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் எப்படி தெரியும், எப்படி நாங்கள் பார்க்கறது, அவர் கர்த்தருக்குள்ள இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைய காரியம் செய்கிறார் பவுல். கர்த்தர் இயேசு இருக்கிறபடினால்தான் அவர் என்ன செய்கிறார், அநேக விடுவிக்கிறார், உபதேசத்தை கேட்க ரட்சிக்கப்படுறாங்க, அன்னைக்கு ஜனங்க அவரை தேடி வராங்க.
அங்கே போய் சபையை ஸ்தாபிக்கிற ஆண்டவர் இருக்கிறபடினால் தான். அங்கே ஆண்டவர் அவருக்குள்ள இல்லைன்னா அப்படிப்பட்ட கிரியை செய்ய முடியாது. ஆனால் எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த உபதேசம் அவங்களுக்கு பிடிக்கல. எப்போதும் அப்படித்தான். உபதேசத்தை கேட்க பிரியம் இல்லைன்னா என்ன செய்யும்? ஆத்மா ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது அது காதுக்குள்ள கூட போவாதான். காதுக்குள்ள அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாம காதுக்குள்ள போவாது. காதுக்குள்ள போடாத ஆத்மான செய்ய அந்த உபதேசம் சொல்றாங்களே அவங்களுக்கு குறித்து எதிர்த்து நின்று இருக்கும். என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராரு, என்ன புரியுதுங்களா? அப்போ அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டா அந்த ஆத்மனை செய்யும். கண்டிப்பா கிறிஸ்துவுக்குள்ள பலன் அடைந்து இன்னும் பலப்படும். அதான் இங்க பாரு, 1 பேதுரு 3வது அதிகாரத்துல பாருங்க, பக்கம் 320. ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாத்தீங்களா? கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களா இருந்த நாம எப்படி அநீதி உள்ளவர்களா இருந்தோம். அப்போ தேவனோட பார்வைக்கு நம்ம நீதி அற்றவர்களா இருந்தோம். நம்ம செய்த ஒவ்வொரு தவறு, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு அநீதியா இருந்துச்சான். ஆனா வேதம் சொல்லுது, நம்ம தேவனத்தை சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு நமக்கு பதிலாக நீதி உள்ளவர்களா இருந்த ஆண்டவர் இயேசு நம்ம செய்த பாவத்தை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இந்த உபதேசம் இந்த ஜனங்க கேட்கும்போது என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்காக கிறிஸ்து மரிச்சாரு, உங்க பாவத்துக்காக மரிச்சாருன்னு என்ன செய்றாங்க ஜனங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் ஆவியில் உயிரோட எழுஞ்சார். அடுத்தது, ஆனா முதல் வார்த்தையே எனக்காக கிறிஸ்து மரிச்சார, அவர் நீதிபரர், நான் நீதியற்றவனா இருந்தேன், என்னோட அநீதிக்கு அவர் நீதி உள்ளவராய் இருந்தவர், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு என் பாவத்து நிமித்தம் அவர் என் அக்கிரமத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார. இந்த மாதிரி உபதேசத்தை கேட்கும்போது ஜனங்களுக்கு என்ன செய்யுது? என்ன செய்றாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. அதாங்க சொல்றாரு, நான் சொல்ற கிறிஸ்து எனக்குள்ள பேசுகிறார் என்று அத்தாச்சி தேடுறீங்களே, அவர் உங்களிடத்த பலவினர் அல்ல, உங்களிடத்தில் அவர் வல்லவராய் இருக்கிறார். யாரு? உங்களிடத்துல வல்லவர். அப்ப உங்களிடத்துல வல்லவர்னா யாருக்கு வல்லவரா இருப்பாரு? வசனத்தை கேட்கிறவங்களுக்கு தான் அவர் வல்லவரா இருப்பாரு. அந்த வசனம் எனக்கு தான் சொன்ன ஆண்டவர் சொல்றீங்கன்னு சொல்றதான் வல்லவரா இருப்பாரு. நான் செய்யற நிமித்தம் நீங்க சுத்தி காட்டுறீங்க, ஆமாண்டவரே என்ன மன்னிங்க, கேட்கிறவன் தான் வல்லவரா இருப்பாரு. அப்ப யாருக்கு வல்லவர்? அது எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு வல்லவர் கிடையாது அவர். அப்ப வேதம் சொல்லுது, ஆகையால் அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் 4வது வசனம் படிங்க. அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய கூட பிழைத்திருக்கிறோம். அப்போ அவர் பலவீனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் இயேசு, அவர் பலவீனர் கிடையாது. பலவீனர் எதால பலவீனமானார்? யார் நிமித்தம்? நம்ம நிமித்தம் தான் அவரை சிலுவையில் ஏற்றுக்கொள்ளும் போது பலவீனப்பட்டார். உண்மைதான், பலவீனத்தால் சிலுவையில் அறையும்படி இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைச்சிட்டாரு. தேவனுடைய வல்லமையினால் அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்படி நாங்களும் அவருக்குள்ள பலவீனரா இருந்தோம். ஏன்னா கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கும் அப்படிப்பட்ட பலவீனங்கள், அப்படிப்பட்ட சோர்வுகள், எங்க கிறிஸ்து இயேசு சொல்ற இடத்துல எங்களுக்கு எதிர்த்து நின்ன காரியங்கள் நினைக்கும் போது நாங்கள் இங்க எப்படி இருக்கிறோம்? பலவீனமா தான் இருக்கிறோம். ஆனாலும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் நீங்க கேட்டீங்க சுவிசேஷத்தை, உங்களுக்குள்ள அதிக கர்த்தர் ஆவியானவர் கிரியை செஞ்சார. இந்த குறிஞ்சி சபையில பலவிதமான கிரியை நாங்கள் பார்த்தோமே, அந்த வல்லமையினால் அவரோட கூட பிழைச்சிருக்கிறோம். அப்ப என்னத்தை சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான ரட்சிப்பு உண்மையா இருந்தால் நம்ம பலவீனம் பட்டு போக மாட்டோம், பிழைச்சிடுவோம். கிறிஸ்து உண்மையா ஆண்டவர் இயேசு எப்படி பூமியில வந்து மனுஷகுமாரனா இருந்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சு உயிரோடு எழுந்தாரோ, தேவனுக்குள்ள வாடுறவங்க இதே வாழ்க்கை தான். ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை தான் நமக்கும். அவருக்குள்ள இருந்தால் ஒரு நாள் மரிப்போம், ஒரு நாள் உயிரோடு எழும்போம். சரீரம் எழும்பாது, அவருக்குள்ள எழும்போம். அதான் வேதம் சொல்லுது. அதான் பவுல் சொல்றாரு, நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒரு நாள்ல மரிச்சாலும் கிறிஸ்துவோட கூட கிறிஸ்துவ பார்க்கணும் விரும்புறாரு. அது வரைக்கும் நான் பூமியில சுவிசேஷம் அறிவிச்சு அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தணும். ஆனா எனக்கு அது ஆசை இருக்குது தான், அதை விட நான் அவரோட போய் சேரணும், அந்த ஆசை ரொம்ப இருக்குதுன்ற.
புரியுதுங்களா? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பவுல் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நம்ம பலவீனமாக இருக்கிறது ஒரு நாள் நம்ம உண்மையாக மரித்து உயிரோடு எழும்பும்போது கர்த்தர்கிட்ட இருப்போம். இதுக்கு வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. அந்த 6வது அதிகாரம் பாருங்க, ரோமர் 6ல் கர்த்தர் இயேசுவுக்குற ஒரு நல்ல ஐக்கிய உறவு இருந்தால் தான் அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள செயல்படும். ரோமர் 6வது அதிகாரம் பாருங்க, 3வது வசனம் படிங்க சார். 3, 4, 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் என்ன இருக்கிறீர்களா? சொல்ல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? அப்ப நம்ம எடுத்த ஞானஸ்தானம் எப்படி? மேலோட்டமான ஞானஸ்தானம் இருந்தால் அப்ப நம்ம கிரியை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முது இருந்தோம அதே காரியம் ஒன்றும் இருக்கும். முது வாழ்ந்தோம, முது கட்சிக்கப்படாத மாதிரி இருந்தோம அதே காரியம், அதே மாதிரி கிரிகை, எந்த வித மாற்றம் இருக்கு? வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை, அப்போ அவருக்குள்ள அவர் உயிரோடு இருக்கும்போது மாம்சத்தில் இருந்தாரு, மரிச்சு உயிரோடு எழும்போது மாம்சத்தில் இல்லை. அவர் மகதலேனா மரியா தொடும்போது தான் சொல்றாரு, என்னை தொடாத, நான் தேவன்கிட்ட பிதாகிட்ட போனோம், ஆகையால் நீ போய் விசேஷத்தை அவங்க மற்ற அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்லுன்றார். தொடாதன்றார் பாருங்க. ஏன்னா அவர் பூமியில் இருக்கும்போது அவர் தொட்டாங்க, இப்போ அவர் பரலோகத்துக்குரியவர் ஆகிட்டாரு. அதனால பூமிக்குரிய காரியம் நீட்ட வரக்கூடாது, அதனால் நீ தொடாத, நீ போய் அவங்ககிட்ட போய் சொல்லுன்றார். அப்போ இங்கே கர்த்தர் இயேசுவுக்குள்ள உண்மையா ஞானஸ்தானம், உண்மையா மரிச்சு இருந்தா, நம்ம மரிச்சு உயிரோடு கர்த்தர் எப்படி எழும்பினாரோ அதே போல தான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பார். அதான் சொல்ல வர்றாரு இங்க. பெற்ற நம்ம அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீங்களா? ஒரே கேள்வி. நீங்க அறியலையா? அப்ப நான் அறியலைன்னா நான் உண்மையான ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஞானஸ்தானம் எடுக்கல. அவர் எப்படி மரிச்சு எழும்பும் போது மறுரூபமாக்கப்பட்டாரோ அதே போல் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருந்தா எனக்குள்ள மறுரூபம் ஆக்கப்பட்டு இருக்கும். என் ஆத்துமாவிலையும் முன்பு போல இருக்காது. முன்பு நான் வாழ்ந்தேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்குள்ள இருக்காது சொல்ல வர்றாரு. தொடர்ந்து படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல எப்படி எழுந்தாரோ நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ ஒரு வசனம் இந்த முதல் தான் சொல்லுதுன்னா, பிதா மகிமையில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எப்படி அவர் எழுந்தாரோ, எப்படி பிதாவின் வல்லமையில் ஆண்டவர் இயேசு எழுந்தாரோ அதே போல புதிதான ஜீவன் உள்ள நம்மளும் எழும்புவோம். ஆனாலும் கிறிஸ்து எப்படி மரிச்சாரோ அடக்கம் பண்ணப்பட்டார், அதே போல நாம அவருக்குள்ள அடக்கம் பட்டால் தான் எழும்புவோம். அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப அடக்கம் பண்ணப்பட்டோம்னா அப்ப கிறிஸ்துவ போல சுவாபம் இருக்கணும், கிறிஸ்துவ போல கிரியை இருக்கணும், கிறிஸ்துவ போல நம்ம செய்ய இருக்கணும். அப்பதான் நமக்கு மரிச்சு கிறிஸ்துவ போல கிறிஸ்து செஞ்சாரு. அதே போல நம்ம திரும்பவும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து எழும்பும் போது நம்ம பழைய மனுஷனா இருக்க மாட்டோம், பழைய மனுஷனா இருக்க மாட்டோம், நமக்குள்ள மாற்றங்கள் இருக்கும். அப்ப இப்போ இந்த வார்த்தைப்படி நம்ம எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறோம்? நம்ம பழைய வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற அப்படியே ஒரு நிதானம் பண்ணி பார்ப்போம். எப்படி கரெக்டாக நம்ம உண்மையாக ஞானஸ்தானம் எடுத்தது கரெக்டாக வந்துக்கிறோமா? எடுத்தது நாள்லேருந்து எனக்குள்ள அநேக மாற்றங்கள் இருக்குதா? இல்லை மாற்றங்கள் இல்லை, பழைய மாரி இருக்கிறோமா? இல்லை பழைய மாரி இன்னும் வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நிற்கிறோமா? தவறான காரியம் செஞ்சு நிற்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னோட என் இயற்கையில வருதா? நீ கேள்வி கேட்டால் அப்போ ஞானஸ்தானம் எங்கே இருக்குது? ஞானஸ்தானம் எங்கே இருக்குது? சரியா ஞானஸ்தானம் இல்லை. முதலாவது உங்கள் ஞானஸ்தானமே அந்த ஆண்டவர் இயேசுவோடைய வார்த்தை உங்களுக்கு விசுவாசி தான் கிரியை செய்யும் கண்டிப்பாக. அது உங்களுக்கு அதுக்காக நம்ம பூமியில் இருக்கிறோம், நம்ம டக்குனு கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம், அதெல்லாம் இயற்கை இல்லையா? பிள்ளைங்க தவறு செய்கிறாங்க, செய்ப்பா தட்டி கொடுப்போம், என்ன செய்வோம் உடனே கண்டிப்பாக. அப்போ கோவப்பட செய்யாதடா ராசா போயிட்டு வாடா அப்படி சொல்லுவோம், ராசாத்தி அப்படியா அப்படி சொல்லுவோம், அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த கோபம் இருந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு உயிரோடு எழும்பணும்னு சொன்னால் எழும்பி இருக்குமா? இல்லை. அதான் சொல்லுது, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கமான பட்டோம், ஆதலால்
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தின் சாயல நம்ம இணைக்கப்பட்டு இருந்தால் அப்போ அந்த இணைக்கப்பட்டு நிறுத்து வந்து நாம் எப்படியோ வாழணும். கிறிஸ்து பரிசுத்தராக இருந்தார், நம்மளை அவர் விசுவாசித்தோம், அவர் ஏற்றுக்கொண்டோம். ஒரு நாள் மறிச்சா அவரோடு இணைஞ்சிருவோம், அவரோட எழும்புவோம். அதை எழும்ப மாட்டோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வேதம் சொல்லுது அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டு வரல. அவர் எப்படி எல்லாம் உபத்திரப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக எப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து எழும்பும்போது அவர் மறுரூபமாக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பூமியில் மனுஷனாக வாழும்போது பிதாவையே சார்ந்து இருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்யவே அவர் சிந்தனை இருந்தது. பிதா சொல்லுறதை தவிர அவர் எதுவுமே செய்யல. பிதா அன்பு என்னோட கூட இருக்கிறப்ப நான் தனியா இல்லை, பிதா என்னோடு இருக்கிறாருன்னு சொன்னார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்குள்ள இப்படி இருந்தாருன்னா அவர் மரித்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ நாம அந்த போல கிறிஸ்து போல எழுந்திருப்போம். சொல்லணும், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு, இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இப்படி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அதான் பவுல் சொல்றாரு, நான் உலகத்துக்கு என்ன நான் சிலுவையில் நான் உலகத்துக்கு அறையப்பட்டிருந்தேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு. எதுக்கு சொல்றாரு பாருங்க. அப்போ என்னுடைய பாவம் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் இப்போ நான் உலகம் எனக்கு வெறுப்பாக்குது. இப்போ நான் உலகத்துக்கு கூட நான் சேர்ந்தாலும் உலகம் என்னை தள்ளுது. ஏன்னா எனக்குள்ள சிலுவை நிமித்தம் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு அநேக மாற்றங்கள் வந்துருச்சு எனக்குள்ள. அப்போ உலகத்துக்கு பார்த்தா எனக்கு பாவம் தான் இருக்கும், எனக்கு பிடிக்காது. அதான் சொல்றீங்க, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ உண்மையான ரட்சிப்பு எங்க இருக்குது? உண்மையான ரட்சிப்பு நம்மளுக்குள்ள என்ன கிரியை செய்யுது? என்ன செய்யுது? என்ன செய்யுது? நம்ம மேலோட்டமான கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் வருவார். இல்லை நம்ம அதுக்கு முன்ன போனாலும் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆமாம், அந்த வேத எழுத்தின்படி பார்த்தா போக முடியாது. எத்தனை சபை வந்து இன்னைக்கு உபதேசம் கொடுக்குது இல்லை? நல்லா இருங்க, கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் தொடை. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், பயப்படாத பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லி அவன் வந்து அந்த ஜனங்களுடைய தேவனுக்கு பயத்தை கூட எடுத்துட்டான். அப்படி சொல்றாரு, பயப்படாத இதே சொல்லுவானுங்க. அப்படி பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா இதான் எங்க பார்த்தாலும் இதான் சொல்றாங்க, பயப்படாத பயப்படாத அப்படியே சொல்லி அவன் கொஞ்சம் போது பயம் இருந்துச்சு கர்த்தர் மேல, அதை கூட எடுத்துட்டான். இப்போ அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க, எந்த வித பயம் முதல் அந்த மாதிரி வாடுறாங்க. திட்டாரு பாஸ்டர் மாருங்களே, அவர் எப்படி செய்யாதீங்க பயங்கர திட்டாரு. அப்போ சத்தியம் பைபிள் இருக்கிற இயேசுவை எந்த ஊழியக்காரர் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலரா கொஞ்சமான ஊழியர் சொல்லி பார்த்தா ஒரு 3-4 பேர் தான். இவருக்கு எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, அந்த உபதேசம் இல்லை. அப்போ எதுக்கு? அப்போ பைபிள் எங்கே வந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்குது? சொல்லிச்சுப்பாங்க. ஆண்டவர் எங்கன்னா ஒரு இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரா? இயேசு வாயால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் பக்கமாக இருக்குது. உன்னை காலாக்காமல் தலையாக்குவேன், நாளாக்காமல் தலையாக்குவேன், எல்லாத்துக்கும் நாம என்னப்பா நான் தப்பு செஞ்சுருப்பேன், என்னை நீங்கள் தலையாக்கினே போவீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தலையை வெட்டிடுவோன்றாரு. ஆமா, அங்கே இந்த தலையாக்கலாம் கிடையாது. நீ மனம் திரும்ப, முதலாவது மனம் திரும்ப வா, உனக்கு ஆசீர்வாதம் நான் வச்சுக்கிறேன். எனக்கு கற்பனைப்படி நட, உனக்கு ஆசீர்வாதம் வச்சுக்கிறேன். இந்த சிலுவை தூக்கி நீ பின்னால வா. சிலுவை ஒவ்வொரு நாளும் பாரம் இருக்கும். நீ என்னை ரசிக்கப்பட்டுன்னு சொல்லி பாரம் இல்லாமல் அப்படியே வந்து இயேசு எல்லாம் பார்த்துக்குவார சொல்ல முடியாது. நீ சிலுவை தூக்கினே என் பின்னால வா. பாரம் வரும்போது சிலுவையில் உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அறையப்படுவ என் நிமித்தம். ஆக என்ன செய்யற, என் பின்தொடர்னா சிலுவை தூக்கினுவா, உனக்கு ஆசீர்வாதம் பின்னாடி இருக்குது. அப்படி தான் சொன்னார் இயேசு. ஆனால் இப்போ இருக்கிற உபதேசம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க, கண்ணீர் துடைப்பார், ஆசீர்வதிப்பார்னு பார்த்தா அவர் அந்த பாஸ்வேர்டு அக்கௌண்ட் பயங்கரமாக அப்படியே உயர்ந்துனே போகுது. சைக்கிளில் வந்தவர் பெரிய BMW வரார். அப்போ உபதேசம் பார்த்தீங்களா? அப்போ இங்கே பவுல் அவர் சொல்லுறது என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் மாம்சத்தின் கிரிகை நிமித்தம் சபைக்குள்ள இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியம் செய்கிறீங்க. அதனால நான் முன்பு
உங்கள் இடத்துல வந்தேன்னு இந்த முறை வந்து இந்த நிருபம் வழியாக சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருவரை தப்பி விடாத வேண்டும் முன்பு பாவம் செய்தவர்களாம் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன் சொல்லிட்டு அதான் சொல்கிறாரு. 5வது வசனம் 2 கொரிந்தியர் விசுவாசம் உள்ளவர்களோ 13:5. என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் சோதித்து அறியுங்கள், உங்கள் நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பாருங்க என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று உங்களே அறிஞ்சிங்கன்றார். பாருங்க, வேற எதுவுமே சொல்ல அவர். இந்த மாதிரி குற்றம், இந்த மாதிரி தவறு செய்றீங்களே, அது செய்யாதபடி இருக்கணும்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா செய்ய மாட்டீங்க. அப்ப உங்ககிட்ட இருக்கிறாரா இல்லையா நீங்க அறிஞ்சு பாருங்கன்றார். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னு அப்படிப்பட்ட செய்ய நம்ம செய்ய மாட்டோம். அதனால நீங்களே பரிசோதித்து பாருங்க. அதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை படிக்கணும்ல, தன்னைத்தானே சோதித்தறிந்து இல்லையா, தன்னைத்தானே சோதித்தறிந்து. அப்போ அந்த அந்த திருவிருந்துல அந்த பந்தியில கரங்களை நீட்டும் போது தன்னைத்தானே சோதித்தறிந்து அதை நம்ம கரங்களை நீட்டி அதை நம்ம சாப்பிடணும். எதுக்கு? அதனால வந்து உபத்திரம் வருது, மரணம் வருது, சரீரத்தில் வியாதி வருது. ஜாக்கிரதையா இருங்க, சோதித்து அறியுங்கன்றார். அப்போ அதுக்கு பின்னால் சில காரியங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் சோதித்து அறிந்து பரிசுத்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா? உங்களுக்கு கிறிஸ்து இருக்கிறாரா உங்களுக்குள்ள? அப்போ கிறிஸ்து இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கெட்ட சொல், இருமாப்பு, கலகங்கள் ஆகியவே உங்களுக்குள்ள இருக்காது. அப்ப கிறிஸ்து இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கிரியை இருக்காது. கிறிஸ்து இல்லைன்னா இப்படிப்பட்ட கிரியை கண்டிப்பா இருக்கும். அப்ப எனக்குள்ள இப்படிப்பட்ட கிரியை ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இல்லை. கிறிஸ்துக்கு எனக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான். அப்போ அதுக்கு தான் வந்து தினமும் தேவனை தேடுகிற இருதயம் வேணுங்க. கர்த்தரோடு இருக்கிற அந்த உணர்வு வேணும். காலையிலையோ இல்லை சாயந்தரமோ தேவனோ இன்னைக்கு நம்ம அவரோட என்ன போயிட்டு சந்திக்கலேன்ட்டு ஒரு உணர்வு நம்மளை அறியாமலே வரணும். தூங்குறதுக்கு முன்னேவோ இல்லை தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரோட இணைகிற காரியம் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அந்த உணர்வு இருக்கும். பவுல் பாருங்க, உபத்திரம் இல்லாம இருந்துச்சு பவுலுக்கு. இதே இந்த 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 7வது வசனம் படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவருக்கு தெரியுது நல்லா. அப்ப என்ன தெரியுது? இருந்து என்ன தெரியுது? ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்டதுமான வருந்தா அதுக்கு வந்து ஏதோ சாத்தானுடைய கிரியை செயல்படுது ஏதோ வகையில ஏதோ. ஆனா வந்து அதுக்கு நன்மைக்கு எதுவாக தான் கர்த்தரை வைப்பார். அது மறந்துடக்கூடாது. எனக்கு உபத்திரம் வருது, ஒரு சோதனை வருது, இதுலேருந்து என்னால் நிதானிக்க முடியல, ஏன் அப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வியா இருந்துச்சுன்னா அது பின்னால் ஒரு நன்மைக்கு தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்களேன். நம்மளை அறியாமலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம். நீங்களே ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் எதனால டக்குன்னு ஒரு காரியம் நடக்கும் பாருங்க. அதை நீங்கள் எப்படி ஆலோசனை பண்ணால் நம்ம மாம்சத்துக்கு அது அந்த கிரி நடக்க நீங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கும்போது நீங்கள் எதனால இந்த காரியம் வந்துச்சு நினைக்க முடியாது உங்களால். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா மற்றவங்கள அப்படியே சுற்றி பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு வழி உண்டாக்குனவங்க நீங்கள் தான், நான் தான். அது நிமித்தம் தான் அடுத்த பாடு நம்ம அனுபவிக்கிறோம். அந்த செஞ்சது நிமித்தம் அந்த பாடு வருதுன்னா அதை தேவன் தான் அனுமதிக்கிறார். நீ மாறணும். அது தேவன் நன்மை தீமை செய்ய மாட்டாரு. அந்த தீமை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுன்னு இருக்கிறார். அவன் தான் வந்து என்ன செய்யறான்? நம்மளுக்கு எப்போதும் ஒரு தீமையை காட்டுறான். ஏன்? அந்த செய்த நிமித்தம் உனக்கு இப்போ ஒரு காரியத்தை நான் அனுப்புறேன், நீ உடனே அதை சிந்திச்சு இல்ல நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பினா சரி, நீ திரும்பி ஏன்ட்டவா. அதான் தேவனை சித்தம். கர்த்தருடைய வழியாக தான். அதை உலகம் அறியாது, உலகத்துக்கு தெரியாது. எதனா அந்த ஆகிட்ட பின்னணிப்பாங்க. ஆனால் அது ஒரு பின்னணி இதுதான். திரும்ப கர்த்தர்கிட்ட வருவதுக்கு தான் அப்படிப்பட்ட பாடுகளையும் ஒரு துன்பத்தையும் ஒரு காரியங்களை தேவன் உருவாக்குறாரு. அவர் செய்ய மாட்டாரு. அவர் வேற ஒருத்தன் வழியா செஞ்சு போய் இந்த ஆத்தம் செய் திரும்பி ஆண்ட வரணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதான் இங்க பவுலுக்கு வந்து என்னை வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் உன்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தை ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. அப்போ அவருக்கு தெரியுது எதுவோ என்ன ஒண்ணு தடை பண்ணிக்குது. இத்தனைக்கு எப்படிப்பட்டவர் அவர்? அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார், ரட்சிக்கப்படுறாங்க. அங்க போய் பிசாசை ஓடுறாரு, பிசாசு ஓடுது. அவரை தேடி அநேக ஆத்துமாக்கு வராங்க. அங்க போய் சபையை ஸ்தாபிக்கிறாரு, பயங்கர அற்புதம் அடையாளம் நடக்குது. ஆனா இவர் வாழ்க்கையில ஒரு சாத்தான் கூடவே இருக்குது. பாத்தீங்களா? ஏன் கர்த்தர் அவரை அனுமதிக்கல? என் ஊழியக்காரனே, இப்படி எனக்கு கஷ்டப்பட்டிய, தூங்காம அடி வாங்கினே, சாப்பிடாம இருந்திய, உபத்திரத்தை நான் பார்த்தேனே, இந்த முள்ளை நான் எடுக்கிறேன், கவலைப்படாத, நாளிலேருந்து ஒன்று சுகமாயிடுவோம் போன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்ல, உன் கிருபை உனக்கு போதும், இந்த முள்ளோட நீ வாழணும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் தொடர்ந்து படிங்களா? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் ஜெபிக்கிறாரு. தானியேல் போல, ஆண்டவரே இதுல இருந்து அந்த விடுதலை கொடுங்க, இந்த உபத்திலிருந்து என்னை எடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் தேவன் அந்த ஜபத்தை கேட்டது நிமித்தம் தான் அடுத்த பதில் சொல்றாரு. அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். அந்த பலவீனம் கிறிஸ்து நிமித்தம் தான் எனக்குள்ள இருக்குதுன்னா, அப்ப அந்த பலவீனத்தை எடுக்காதீங்க, உன்னமா அந்த பலவீனத்தை நான் தாங்குறேன், அதுக்குன்னு அந்த பலவீனத்தை ஒன்றும் கொடுங்கன்றாரு. இது கிறிஸ்து நிமித்தம். நல்லா கவனிங்க. அப்போ நான் ஒரு துன்பப்படுறேன், எனக்குள்ள ஒரு துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம எப்படி நினைப்போம்? எதுக்கு வருது, ஏன் வருது? ஆனா பவுல் சொல்றாரு, இது கிறிஸ்து நிமித்தம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல, இந்த துன்பம் கிறிஸ்து நிமித்தம் எனக்குள்ள இருந்தா ரொம்ப சந்தோஷம், நான் ஏற்றுக்கொள்றேன். அப்ப அவரு எதனால கட்டப்பட்டு இருக்கிறாரு? துன்பத்தை பார்த்து கவலைப்படல, துன்பத்தை பார்த்து பலவீனம் அடையல, துன்பத்தில் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார, அதுவே எனக்கு சந்தோஷம்ன்றார். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு தான் அவர் சொல்றாரு, சபையை பார்த்து நீங்க இப்படி இருக்காதீங்க, துன்பத்து நிமித்தம் ஏன் இப்படி போராடுறீங்க, இப்படியா சஞ்சலப்படுறீங்க, இப்படியா பேசுறீங்க, இப்படி இருக்காதீங்க, துன்பம் வரத்தான் செய்யும். ஆகையால் நீ என்ன செய்யணும்? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா, துன்பம் எனக்கு சந்தோஷமா மாற்றும். அந்த கிருபை உன்னை பலப்படுத்தும், உன்னை தாங்கும். பலவீனத்தமா இருக்கும்போது அந்த கிறிஸ்துவோட பலம் என்ன செய்யும்? உன்னை பலப்படுத்தும். அப்ப நம்ம எப்படி நினைக்கணும்? நம்ம கிறிஸ்து எனக்குள்ள முன்ன இருக்கணும், ஆகிய பலவீனம் பண்ண கொடுங்க ஆண்டவர், அதை நான் தாங்கிறதுக்கும் பலன் கொடுக்குறீங்களே, அந்த கிருபை கொடுக்குறீங்களே போதும், அப்படி ஒரு சிந்தனை வரணும். அப்போ அந்த அடித்தளத்தினுடைய அந்த வேறு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா ரட்சிப்பு உண்மையா இருந்தா இப்படிப்பட்ட சிந்தனை, கிறிஸ்துவ தான் எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு என்ன சொல்ல முடியும் வாழ்க்கையில? கண்டிப்பா நிற்க முடியும். ஒரு பலவீனத்தில் நம்ம டக்குன்னு பலவீனப்பட்டு ஏன் இப்படி வருதுன்னு கேள்வி கேட்டு மனசு சஞ்சலம் ஆடுறோமே, எதனால? நான் கிறிஸ்துக்குள்ள பலனா இல்லை, என் ரட்சிப்பு நிரந்தரமா இல்லை, எனக்குள் நானும் கிறிஸ்துவுக்கு எனக்கு உறவு, எனக்கு தேவைக்கு மாத்திரம் நான் கிறிஸ்துவை பார்க்குறேன், தேவைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை தேடுறேன், கிறிஸ்து இதை செய்வாரான்ட்டு அந்த நோக்கத்துக்கு தான் கிறிஸ்துவை பார்க்குறேன். ஆனால் எனக்கு கிறிஸ்துக்கு உண்மையான உறவு அன்பு சுயமா இருக்குது. அங்க என்னை மீறிய அன்பு அவர் என்கிட்ட இல்லை. அப்போ என்னை மீறி அந்த அன்பு அங்கே இருந்தால் இப்படிப்பட்ட பரவாயில்ல ஆண்டவரே கொடுங்க, பரவாயில்ல, அந்த பலவீனத்தை பூர்ண கிருபை கொடுப்பேன்னு சொல்லிக்கிறீங்களா, கொடுங்க, அப்படி ஒரு சிந்தனை வரும். புரியுதுங்களா? அப்போ துன்பத்தின் மத்தியில் நம்ம இருக்கிறோன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எனக்கு வர துன்பத்தில் பின்னால் ஒரு நன்மை இருக்குது. இல்லை வர துன்பத்தில் நான் ஏதோ முன்ன ஒரு காரியம் செஞ்சுட்டேன், அது நிமித்தம் தான் இப்போ நான் சில துன்பத்தை அனுபவிக்கிறேன், அது சரி செஞ்சுவார் கர்த்தர். ஆனால் கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறபடினால் அவரும் என்னை பலப்படுத்துவார், கிருபையை நம்மளுக்கு போதும். அப்படிப்பட்ட சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்பு நிறைவாய் வாழ முடியும். என்னை ரட்சித்த தேவனுடைய அந்த கிருபை எனக்குள்ள கிரிகை செய்து கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா அது உண்மையா கிரிகை செஞ்சு எப்படிப்பட்டதான் கிரிகை செய்யும். எந்த பலவீனத்தை குறித்தோ இந்த வர ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகாதபடி ஏன் அப்படி ஒரு கேள்வியா இருந்தால் பாருங்க, அவரு எத்தனையோ பேர் சொன்னா, எத்தனை பேருக்கு அவர் சுகம் கொடுத்துக்கிறாரு, ஏன் அவருக்கு சுகமாகல? இதே மாதிரி அவர் கூட ஊழியம் செய்ய அநேக பேர் இருக்கிறாங்க, பவுலோட கூட செஞ்சு ஊழியம் செஞ்சவங்க. தீமோத்தில பார்க்கலாம், தீத்துல பார்க்கலாம். இவங்க கூட ஊழியம் செஞ்சா அவர் சொல்றாரு, இல்லை நீ பலவீனமாக்குறியா, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துன்னு பலப்படுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஏன் அவர் ஜெபிச்சிருக்கலாமா? அவருக்கு மகனே ரொம்ப நாளாக என் கூட ஊழியத்தில் இருக்கிற கஷ்டப்படுற, உனக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறான், அந்த விடுதலை ஆகணும் சொல்லியிருக்கலாமா? ஏன் சொல்லல? அவரு எதுக்கு சொல்லல?
அவருக்கு தெரியும், சொன்னாலும் அங்கே போக தேவ சித்தம், அது அங்கே உள்ள ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாரி பலவீனத்தில் நம்ம பூர்ணமாக கர்த்தர் இயேசுவோடு இருக்கணும், பலனா இருக்கணும். அதுதான் நம்ம கர்த்தர் வந்து எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிற இருதயம், அதுதான் ரட்சிப்பினுடைய அடித்தளம். ரட்சிப்பை தேவன் கொடுத்தா ரட்சிக்கப்பட்ட உண்மையான அது எந்த உபத்திரவத்திலும், எந்த பலவீனத்திலையும், எந்த பாடுகள் நிமித்திலும் கிறிஸ்துவோடு நம்ம நடக்கிறது வேணும். எனக்கு நன்மை செய்யும் போது தான் கிறிஸ்து வேணும்னா கிடையாது. அப்போ நம்ம உண்மையான கிறிஸ்துவோடைய அன்பை நம்ம இன்னும் ருசிக்கலை. ரெண்டாவது, கிறிஸ்து நிமித்தம் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்து உடையவர்கள் என்று வெளிப்படணும். குடும்பத்தில், கணவன் மனைவி உறவில், வெளியில், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அன்பை காட்டணும். கிறிஸ்துவோட பிள்ளை நான் சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை குறித்து பொறாமத்தான் படுவான், நம்மளை குறித்து பேச வந்தான், அதை பற்றி கவலையே தேவையில்லை. பிடிக்காத டக்குன்னு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் அந்த அன்பு நசையை நமக்குள்ளே கண்டிப்பாக வெளிப்படணும். அதான் 10வது வசனம் சொல்கிறேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது, படிங்க சார், 1-2 அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலவீனமாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கணிகளும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க, 2 Corinthiens 12 verset 10, 10வது வசனம். நான் பலவீனமாக இருக்கும்போது பலவீனமாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் நிந்தைகளும், கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கணிகளும் நான் பிரியப்படுகிறேன் என்றார். எனக்கு பிரியமாகுது அது கிறிஸ்து நிமித்தம் தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும். அதுதான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாருன்னா அந்த பலவீனத்தை கூட கர்த்தர் என்ன செய்வார்? அந்த கிருபையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்துவோட பிள்ளை, ஆண்டவர் இயேசுவோடவா நம்ம உபத்திரப்பட்ட போகிறோம், பவுலோட நம்ம உபத்திரப்பட்ட போகிறோம். நினச்சி பாருங்க. இல்லை, அவங்க தலைக்கீழ சாவடிச்சாங்க. இல்லை, தலைக்கீழ சாவடிச்சாங்க. நம்ம யாரும் தலைக்கீழ சாவடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உபத்திரத்துக்கு நம்ம தாங்க மாட்டோம். என்ன செய்யறது, இப்படி ஆயிடுச்சு ரொம்ப கவலைப்படுறோம். ஏன்? எதுக்கு? கிறிஸ்து எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அவரை மாத்திரம் பின்பற்றுங்க, அவருக்குள்ளே இருங்க. கிறிஸ்து செய்கிற நன்மையை பின்னால் பார்ப்போம். ஏதோ ஒரு காரியம் நடக்குதா, ஏன் அந்த உபத்திரம்? ஒன்று, அந்த உபத்திரத்துக்கு முன்ன நம்ம ஏதோ வழி மாறி போயிட்டு இருக்கிறோம், அந்த உபத்திரம் நம்மளை சேருது. ரெண்டாவது, அந்த உபத்திரத்துலேருந்து நமக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியம், ஒரு புதிய செயல் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அப்படி நம்மளை திருப்புறார். அது முடிவை திரும்ப நம்ம அவர்கிட்ட போகணுன்னு தான், உண்மையாக அவர்கிட்ட நெருங்கணும்னு சொல்லிட்டு தான். அந்த ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு, தேவ கொடுத்த ரட்சிப்பு, அதை நிறைவாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம திரும்ப அங்கே அவர்கிட்ட சேர்க்கிறார். அப்போ நம்ம இருதயம் பவுலை போல உண்மை உள்ளதாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? துன்பத்திலும் அவருடைய கிருபை நமக்கு போதும்னு சொல்லுவோம். ஆமென். ஓகே, ஜெபம் பண்ணுவோமா?